அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எரேமியா 33வது அதிகாரம் 14வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் சொல்வதற்கு முன்னமே தம்மை முதலாவது அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அதனுடைய 2வது வசனத்தில், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்துகிற கர்த்தர் எதை செய்கிறார்? எதை அவர் செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்கிறவர், அதை உருவேற்படுத்தும்படி திடப்படுத்துகிறவர். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. இங்கே தம்மை அறிமுகப்படுத்தி விட்டு கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறிவிப்பேன். எதை அறிவிக்கிறார்? எதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிறாரோ, எதை அவர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் நமக்கு அறிவிக்கிறார். அறிவித்து விட்டு அவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும். நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றும் நாட்கள் வரும். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நாம் யாரை சேவிக்கிறோம் தெரியுமா? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவரை சேவிக்கிறோம். நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஒரு காரியத்தை செய்யும்படி அவர் கரம் நீட்டும் போது அதை செய்ய தடுக்கத்தக்க வல்லமை எங்குமே கிடையாது. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை. யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஒரு காரியமும் கிடையாது. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாய் நாட்கள் வரும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நமக்கு வாக்கு பண்ணினவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அன்றுதான் அவர் அதை செய்வார். ஒரு கல்யாண வீட்டிலே மரியாள் இயேசுவை அவசரப்படுத்தும் போது இயேசு மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் அவர் காலத்துக்கு முன்னே எதையும் செய்ய மாட்டார். நமக்கு செய்வேன் என்று வாக்கு தந்தது உண்டானால் நிச்சயமாய் செய்வார். ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகாது. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 45 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் தான் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தத்து பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகாமல் எல்லாம் நிறைவேறினது உண்டானால் நிச்சயமாய் நம்மை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போக அவர் விடமாட்டார். எல்லாம் நிறைவேறும். எசேக்கியேல் 22வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே, உங்கள் நாட்களிலே என் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஜனங்க கலகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிற, உங்க நாட்களிலே நான் சொன்ன வார்த்தையை உங்க நாட்களிலே நிறைவேற பண்ணுவேன், அது தாமதிக்காது என்று. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நம்பி பற்றி கொள்ளுங்கள்.
அதை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். இம்மட்டும் இந்த தீபத்தை அணையாமல் தேவன் பாதுகாக்க காரணம் அந்த நாளை நாம் காண வேண்டும் என்பதற்காகவே. இதோ நாட்கள் வரும், உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்த நல் வார்த்தையை நிறைவேற பண்ணும் நாட்கள் குறித்திருக்கிறார். அது வரும், நிச்சயமாக உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு வாக்கு தந்த நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர், குறித்தது நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, சொன்னதை செய்யும்படியாய் ஒரு நாளை குறித்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்து சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.